ஹலோ 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 கொஞ்சம் நில்லுமா. அப்பா உன்னை பார்க்க தான்டா வந்தேன். எந்தாப்பா? என்ன பொண்ணு? தெரியும், நீ ஏத்துக்க மாட்டேன்னு தெரியும். யோசிக்காம திமிரெடுத்து யாருமே செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் அப்பா செஞ்சிருக்கேன். நீ கண்ணு முன்னாடி இருந்தும் உன்னை பார்க்காமலே இருந்துட்டேன். ஆனா மறுபடியும் உன்னை கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார் அந்த கடவுள். இனிமேலும் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுமா. அதனாலதாம்மா உன்னை பார்க்க வந்துட்டேன். இது பரிகாரம் இல்லம்மா, ஒரு அப்பாவோட வேண்டுதல். வேண்டுதல் கிடையாது. சாகும்போது கொல்லி வைக்க உங்களுக்கு வாரிசு ஒண்ணு கண்டிப்பா வேணும். அதுக்கான வேண்டுதல் தான் இது. இல்லம்மா, வாழ்க்கைங்கிறது யாரையும் ஜெயிக்கிறதுக்காக இல்ல. எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு என் பொண்ணு முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிக்கிறேன். நேத்தி வரைக்கும் என் மனசு கல்லாதான் இருந்தது, ஆனா இப்ப மாறிட்டேன். இதுக்கான பரிகாரமா என் பொண்ணு என் கூடயே வரணும். உன்னை கெஞ்சி கேக்குறம்மா. கிடையாது. இந்த பூமியில ஒவ்வொரு குழந்தையும் அழுதுகிட்டே தான் பிறக்குது. அந்த அழுகையை நிப்பாட்டுதான் அப்பாவும் அம்மாவும். தாலாட்டும் கொஞ்சலும் அதுக்காக தான் உருவானது. எனக்கும் அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. ஆனா நான் அந்த அம்மாவை பார்த்தது கண்ணீரால மட்டும்தான். எப்பவுமே எனக்கு 8 வயசு இருக்கும்போது அந்த அம்மாவோட கடைசி அழுகைய பார்த்தேன். அது அழுக கிடையாது, எரிஞ்சு தீரதுக்கு முன்னாடி இருந்த கூச்சல். அன்னைக்கு வத்தி போனதுதான் எனக்குள்ள இருந்த கண்ணீர் மொத்தமும். என் அம்மாவை பத்தி தப்பா பேசின எல்லாரையுமே நான் அவங்க முகத்திலேயே அரைஞ்சிருக்கேன். ஆனா இப்ப என் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது அவங்க வாழ்க்கையவே நாசம் பண்ண மனுஷன். ரொம்ப நேரம் நிக்க வேணாம். இந்த ஆயுச அடங்கி ஒடுக்கிறதுக்குள்ள எவ்வளவுதான் நீங்க என் கால்ல விழுந்து அழுதாலும் நான் கேட்க மாட்டேன், வரவும் மாட்டேன். பெருசா வந்துட்டாரு. பொய்யான கண்ணீரை வச்சுக்கிட்டு பொண்ணு மேல பாசமா. சாகர நேரத்துல ஒவ்வொருத்தவங்களும் திருந்துவாங்க போல. இனி இங்க வந்து என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ. லக்ஷ்மி அம்மா இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டாங்களா? நான் அப்பவே நினைச்சேன், இனி கோழிநாதத்தால உங்க தூக்கம்லாம் கெட வேணாம். இங்க பாருங்க, இது சூப்பர் அத்தர், வாசனை நல்லா இருக்கும். ஆமா, பெரியவர் வந்து என்ன சொன்னாரு? பொண்ணு கூட அனுப்ப சொன்னாரா? இவ்வளவு நேரம் தூங்குனதெல்லாம் போதும், இங்க பாருங்க. லக்ஷ்மி அம்மா, அம்மா, லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா, அம்மா, லக்ஷ்மி குட்டி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாபஸ் ஆயிருக்குன்னு சொல்லி எஸ்பி சார் ஒரு ட்ரீட் கொடுத்தாருமா. ஒரு 2 பெக்கு தான் அடிச்சேன். என் லட்சுமி குட்டி இதை வச்சு மூஞ்சி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு பாத்தியா? எதுக்கு அழுகுற? எதுக்கு அழுகுறன்னு கேட்டேன். லக்ஷ்மி குட்டி, என்னது இது? கடவுளே கூப்பிட்டாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டியே. ஏய் லக்ஷ்மி குட்டி, என்னது இது? கௌரி, இவங்க இப்படி கோவிச்சுட்டு போற அளவுக்கு அப்படி என்னம்மா இங்க நடந்துச்சு? இவங்க நிலைமைக்கு யாரு காரணமா? எனக்கு தெரியல. நான் வரும்போது சந்திர துறையில டேய், என் அம்மாவையே கொண்டுட்டியடா.
ரவுடித்தனத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர நினைச்ச போலீஸ்காரனோட நிலைமை. உன்னை தூக்கி லாக்கப்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா, ஸ்டேஷனுக்கு வந்து என்னையே மிரட்டி என்னை சலிட்டு அடிக்க வச்சு உன்னை கூட்டிட்டு போன ஆளுங்களை எங்கடா? இப்ப நீ அவரை கூப்பிட்டாலும் ஈஸ்வரனை கூப்பிட்டாலும் யாருங்க வரமாட்டாங்க. என் கையால நீ சாகணுங்கிறது தான் இப்ப விதி. அப்படியெல்லாம் அடிச்சு கொல்லாத. கொஞ்சம் நிம்மதியா சாகிறதுக்காவது அனுமதிக்கலாம்ல. இதத்தான் உன்ன மாதிரி இருக்கிற முட்டாளங்களோட பிரச்சனையே. எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாரு. நீ அன்னைக்கு ட்ராக்ல ஓடுனியே, அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு ரிப்பனை பார்த்து ஓடுன. ஆனா இப்ப நீ மூச்சு வாங்குறது மரணத்துக்கான அறிகுறி. நான் விளையாட ஆரம்பிச்சப்போ உனக்கு மூச்சு அரைக்குது. அப்புறம் உன் அம்மா இறந்தது எதேச்சியா நடந்ததில்ல, கொன்னது நான் இல்ல. அதுக்காக பழி வாங்குறேன்னு வேகமா கிளம்பி வந்த. நீ வர்றதுக்குள்ள மாதவன் இறந்துட்டாருங்கிற செய்தி வந்தது, அவரையும் கொன்னதுதான், நான் இல்ல. ஆனா நீதானு ஊர்க்காரங்க சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான எஃப்ஐஆரை இவன் தான் எழுத போறான். ஆனா உங்க கூட்டத்துல ஒரு ஆள் பாக்கி இருக்கு, கௌரி. நல்ல நேரம் பார்த்து அவளையும் போட்டு தள்ளுவேன். விஸ்வநாதனோட ஒரு விளையாட்டு. விளையாடுறதுக்கான உத்தரவை விஸ்வநாதன் தான் தருவான். ஆனா விளையாட போறது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட வேற ஒரு அத்லெட் தான். சாகிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. வேலாயுதம், கொல்றது இவனுக்கு ஒரு ஹாபி, கொல்ல உத்தரவிடுறது ஏன் ஹாபி. அந்த விஷயத்துல இவனும் நானும் ஒரே ட்ராக்ல போறோம். சின்ன ஆதாரம் கூட இல்லாம அழிக்கிறது. ஆனா ஒரு விஷயம், எங்க குடும்பத்தை சேர்ந்த மூத்தவருக்கும் மானம் போனாலும் பரவாயில்லன்னு ஓடி போன உன் அம்மாவுக்கும் ஒரே இடத்துல ஈமச்சடங்க செய்வான் இந்த விஸ்வநாதன், சந்தன கட்டையோட. நீ நல்ல வழியில பொறக்கலங்கிறதுனால உனக்கு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறது எதுக்கும் உதவாத பாழா போன மரங்களால தான். ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு வழக்கம் உண்டு, சாக கடக்கிறவன் முதல்ல தண்ணியை தொட்டு வைக்கிறதுன்னு. இங்க வச்சுன்னா இப்ப அதையும் செஞ்சிடறேன்.